ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம குமாருக்கு தங்கமயிலோட தங்கச்சியை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பழனி கோமதி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு இந்த கல்யாணம் நடந்தால் இன்னும் பொறுக்கியாக மாறிடுவான் அப்படின்னு நம்ம பழனிக்கிட்டே சொல்லவும், இங்கே பாரு சரவணா, இந்த விஷயத்தில் நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. நான் அண்ணன் ரொம்பவே உறுதியாக இருக்கு, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ. சரிங்க மச்சான், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா மீனா, உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா. என்னமாச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா, இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம மீனா கிட்ட கேட்கவும், ஒன்றும் இல்லை மாமா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, எப்படிங்க அந்த வீட்டு பொண்ணு போய் முறை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அண்ணன் புத்தி இல்லாமல் இப்படி ஒரு யோசனையை யோசிச்சிருக்கோம். எனக்கு இதை நினச்சாலே ஆத்திரமாக வருது. இங்கே பாரு கோமதி, அவங்க வீட்டு பையன் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதை பத்தி நமக்கு என்ன கவலை? இங்க பாரு, அதை பத்தி யோசிக்காம மீனாவை பத்தி யோசி. மீனா எப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கான்னு பாரு, அவ முகத்தை பார்த்தாவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, சரிங்க, நான் மீனா கிட்ட பேசி பார்க்குறேன். மீனா கிட்ட பேசினா கண்டிப்பா அவ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவா அப்படின்னு மீனாவை தனியாக கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய், இங்க பாரு மீனா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு மீனா, இதை இப்படியெல்லாம் விட முடியாது மீனா, உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது மீனா, என்னதான் ஆச்சு சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த நான் நல்லா தான் இருக்கேன் மீனா, ஆஃபீஸில் யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களா, இல்லை செந்தில் உங்ககிட்ட ஏதாவது சண்டை போடுறானா, ஏதாவது சொல்லு மீனா, ஏதாவது சொன்னா தானே உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். அந்த பிரச்சனையை எப்படியாவது நான் தீர்த்து வைக்க பார்க்குறேன். ப்ளீஸ் மீனா, என்னன்னு சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லைங்கத்த, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னை எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, உன்னை கேட்டு கஷ்டப்படுத்துறீங்களேன்னு நினைக்காத. நீ இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கிறதையோ, நீ இப்படி இருக்கிறதையோ என்னால் பார்க்க முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எதுக்காக இப்படி இருக்குன்னு தெரிஞ்சா அதை சரி பண்ணி வச்சுட்டு உன் முகத்தில் கொஞ்சம் நான் சிரிப்பை பார்ப்பேன்ல, அதுக்காக தான் மீனா. ப்ளீஸ் மீனா, சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மீனாக்கு ஒரு மாதிரி அழுகவே வந்துடுது. அழுக வந்த உடனே நம்ம கோமதியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. மீனா, மீனா என்ன மீனாச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு மீனா அப்படின்னு நம்ம கோமதியும் கண்ணில் தண்ணியை விட்டுடுறாங்க. இங்கே பாருங்கத்த, உங்கள் பையன் நேர்மையானவர், எந்த தப்பும் பண்ண மாட்டாருன்னு நினச்சிதான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன். ஆனால் போக போக உங்கள் பையன் பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. காசு கொடுத்து வேலை வாங்கினாரு, சரி காசு கொடுத்து தான் வேலை வாங்கினாரு. அந்த காசு கொடுத்து வேலை வாங்கினது ரொம்ப பெரிய தப்புன்னு அவர்கிட்ட ஏற்கனவே நான் எத்தனையோ முறை சண்டை போட்டிருக்கேன். ஆனால் அவர் அதை எதுவுமே காதில் போட்டுக்காம இப்போது கொஞ்ச நாளாக ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. வீட்டில் பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறத பார்த்தேன். இதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க ஆஃபீஸ்க்கு லஞ்சத்துறையிலிருந்து வந்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதில் மட்டும் அவர் மாட்டியிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் வேலை போய் இனிமேல் எங்கேயுமே வேலை கிடைக்காம எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் சொல்லுங்கத்த. அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் திரும்பவும் நான் லஞ்சம் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தாவே எனக்கு பயங்கர கோவம் வருது. இப்படி நேர்மையே இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டோமே நினச்சி மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனா, என்ன மீனா சொல்கிற, என்னோட பையனை இப்படியெல்லாம் பண்ணா, அவனை எப்படியெல்லாம் என் புருஷன் வளர்த்தாரு தெரியுமா, நேர்மனா என்ன, ஞானையனா என்னன்னு சொல்லி வளர்த்தாரு, ஆனால் இப்படியெல்லாம் பண்ணானாவன் அப்படின்னு பயங்கர கோவத்தோட பேசவும், ஆமாங்கத்த, இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்காரு உங்கள் பையன். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, வாழவே பிடிக்கலாத்த. ஒரு மாதிரி எதுக்குடா உயிர் வாழ்கிறோம் அப்படின்ற அளவுக்கு யோசனையில் போயிடுச்சு என்னோட மைண்டு. அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீ இவ்வளோ பெரிய விஷயத்த எங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க. இந்த விஷயத்த ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை நான் பண்ணியிருப்பேன்ல. எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம
இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமாக செந்தில் கிட்ட போயிட்டு, செந்தில் இங்கே வா செந்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே சொல்லுமா என்ன விஷயம், இங்கே பாருடா, நீ ஏதாவது தப்பு பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே அப்படி திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடறாரு நம்ம செந்தில். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் வந்து ஓரம், அதாவது பாண்டியன் வீட்டில் இல்லாததான் நினச்சிட்ருக்காங்க கோமதி. அப்போ தான் நம்ம பாண்டியன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனேயே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு செந்தில், நீ என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கன்னு மீனா என்கிட்ட சொல்லிட்டா. உனக்கு வெக்கமா இல்லையாடா? அப்பா உன்கிட்ட என்னடா சொல்லி வளர்த்துருக்காரு? நீதி நேர்மைனா என்ன அப்படின்னு உன்கிட்ட சொல்லியிருக்காதடா இல்லையாடா? மற்றவங்க காசில் ஒத்த பைசா கூட நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல இல்லையா? இப்படி இருக்கும்போது எப்படிடா உனக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு அப்படி நெஞ்சு வடிஞ்சிருது. என்ன நம்ம பையன் லஞ்சம் வாங்குறானா அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி கேட்ட கேள்வியில் நம்ம செந்தில் இருந்துட்டுமா, இங்கே பாருமா, ஏதோ தெரியாமல் வாங்கிட்டேம்மா, இனிமே எப்போவுமே நான் லஞ்சம் வாங்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருமா. மீனா கிட்ட எவ்வளோ நேரமாக நான் பேசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாம்மா, ப்ளீஸ்மா நீயாவது அவகிட்ட சொல்லி என்கிட்ட பேச சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், அவள் எப்படி பேசுவா, இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனை பெத்துட்டனே நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுடா. எப்படிடா உன்னால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? உன்னால் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு மீனா சொன்னும் போது கூட எனக்கு நம்பிக்கையே இல்லைடா. ஆனால் இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பண்ணியிருக்கே, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவெறுப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, அம்மா இங்கே பாருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா அப்படின்னு சொல்லவும், ஒரே பல்லான்னு கன்னத்தில் விட்டு, இங்கே பாருடா, நீ என் கூட பேசவே பேசாத, நீ பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, வெளியே தலை காட்ட முடியுமான்னு தோணிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த லஞ்சத்துறையிலேருந்து யாரோ வந்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களாமே, அதில் நீ மாட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு. நீ பண்ணது தப்புன்னு உன் மனசில் இப்போ வரைக்குமே இல்லாதது காரணம் என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, அது எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பா தான். என் அப்பா தான் இவர்கிட்ட ஏதேதோ சொல்லி இதெல்லாம் பண்ண வச்சிருக்காரு. இவருக்கு புத்தி இல்லையாங்க அத்தை, அவரு தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா இவரும் அதை கேட்டுக்கிட்டு இப்படி இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எத்தனை பேரோட வாயில் அடித்து அந்த பணத்தெல்லாம் சேர்த்துனாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அத்தை. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்தே, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம்லேருந்தே எனக்கு ஒரு மாதிரி செத்துடலாம் போல இருக்குது. மீனா, என்ன மீனா இப்படியெல்லாம் பேசுகிற? இங்கே பாரு மீனா, சத்தியமாக உன் மேலே சத்தியமாக இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், லஞ்சமும் வாங்க மாட்டேன் மீனா. ப்ளீஸ் மீனா, என்னை மன்னிச்சிடும் மீனா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. இங்கே பாரு மீனா, நீ என்கிட்ட பேசாமல் மட்டும் இருந்துராத அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் பயங்கர கோவத்தில் ஓடி வந்து நம்ம செந்தில் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கே பாருடா, என்னடா லஞ்சம் வாங்கினியா? காசு கொடுத்து வேலை வாங்குறதே மிகப்பெரிய தப்புன்னு உன்கிட்ட நான் சொன்னனா இல்லையாடா? ஆனால் நீ இப்போ எத்தனை பேர்கிட்ட லஞ்சத்தை வாங்கி எவ்வளோ காசுல சேர்த்து வச்சிருக்க? அதனால தான் அந்த வீட்டை விட்டு வரத்துக்கு மனசு இல்லைன்னு சொல்றியா நீ? இங்கே இருந்தால் அப்படி எந்த காசையும் சேர்க்க முடியாது. தனியாக போயிட்டா அங்கே எல்லா காசையும் லஞ்ச பணத்தை வாங்கிட்டு வந்து வீடு முடுக்க அடிக்க வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து நம்ம மீனாக்கு இருந்துட்டு செந்தில பார்த்து ஒரு பக்கம் பாவமாக இருந்தாலும் அவர் பண்ண தப்பை நினச்சி ரொம்பவே கோவத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க நீங்கள் எப்போங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு கோமதி, இந்த விஷயத்த நான் இருக்கிறப்ப சொல்லியிருக்க வேண்டியதானே. நான் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்து இவனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியா? இவன்கிட்ட வாயில் பேசினா சரி வராது. இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சுருக்கான், இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் இனிமேல் அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீ எதை செய்யக்கூடாது என் பசங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தனோ அது எல்லாத்தையுமே நீ செஞ்சுட்ட. அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி என்னடா பிரயோஜனம்? ஏதோ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன்றது தான் பேர். ஆனால் வேலை பார்க்குறதெல்லாம் கேட்க மாதிரித்தனம், முள்ள மாதிரித்தனம், பொறிக்குத்தனம் தான் எல்லா வேலையும் பார்க்குறது அப்படின்னு சொல்லவும், அப்பா என்னை இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்காதீங்கப்பா, இங்கே பாருங்கப்பா, நான் பண்ணது எல்லாம் மிகப்பெரிய தப்புப்பா, இனிமேல் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை நம்புங்கப்பா, மீனாக்கிட்டேயும் சொல்லுங்கப்பா. மீனா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறப்பா. இங்கே பாருடா, அவள் எவ்வளோ உன்னோட சின்ன பிள்ளை தானடா, உன்னோட சின்ன பிள்ளையாக இருந்தாலையும் வேலை பார்க்கும்போது அந்த வேலைக்கு நேர்மையாகவும்
அந்யோன்யமாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுது. அந்த புள்ளைய பார்த்து எப்பட்றா அந்த புள்ளைய பார்த்தா கூட அப்படி ஒரு தப்பு பண்ண உனக்கு தோணுமாடா? ஏன்டா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்க அப்படின்னு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அரசு இருந்துட்டு செந்தில் கிட்ட வந்து, இங்கே பாருங்கண்ணே, நீங்களா இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குதுண்ணே. உங்களை மூஞ்ச பார்த்தாவே எனக்கு கோவம் வருது. அன்னைக்கும் அதே மாதிரி தானே கோவம் வரும். அன்னைக்கு கோவப்பட்டதில் நியாயம்தான். உங்கள் கூட யாருமே பேசக்கூடாது. இங்கே பாருங்கண்ணே, இனிமே நீங்கள் என் கூட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது செந்திலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இங்கே பாருங்க, எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். திரும்பவும் என்கிட்ட இந்த மாதிரி பேசி பேசி என் மனசை காயப்படுத்தாதீங்க. ஏங்க, இவன்கிட்ட பேசினது போதுங்க. அவன் திருந்துறான், திருந்த கட்டி போகிறான். நமக்கு நம்ம மீனா மட்டும்தாங்க முக்கியம். மீனா இப்போ எவ்வளோ உடஞ்சி போயிருக்கா, அவளை எப்படியாவது சரிப்படுத்தணும். இவன்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டு அமைதியே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மீனா. இவங்கிட்ட என்னதான் பேசினாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிடுறவன் இவங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இங்கே பாருப்பா மீனா, நீ இனிமையாக அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அந்த கோட்ரஸ் பக்கம் போயிட போகிற. நீ இங்கே இருமா. அவன் போயின்னு போகிறான், போக கட்டி இருக்கிறான். அதை பற்றி நீ கவலையே படாதம்மா. இனிமே நீ இங்கே இரு, உன்னோட அத்தை உன்னை பார்த்துப்பா, சரியா அப்படின்னு சொல்லவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம செந்தில் பயங்கரமாக வருத்தப்பட்டு மீனா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மீனா, எதுக்காக மீனா வீட்டிலலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நான் நான் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொன்னதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பண்ண தப்பாக தானே சொன்னேன். இங்கே பாரு மீனா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். அது எதுக்கு வீட்டில் சொல்லி அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆக்கியிருக்க? இங்கே பாரு மீனா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு மீனா. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பாக தெரியல, நான் பண்ணது தான் தப்பாக தெரியுதா? இங்கே பாருங்கள், என் கூட பேசவே பேசாதீங்க. உங்கள் மூஞ்சை பார்த்தாவே எனக்கு கோவமாக தான் வருது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணே நீங்கள் கொஞ்சம் வெளியே வரீங்களாண்ணே, அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு செந்திலை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் செந்தில் வெளியே வந்து, சொல்லு கதிர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, எதுக்காக அண்ணன் அண்ணிக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே அண்ணி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் மேலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தானே இருந்துச்சு. ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? திரும்பவும் அந்த தப்பை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் மனசில் பயன்றது ஒன்று இருந்திருக்காது. அதுக்காக தான் அண்ணி எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்லியிருக்காங்க. வீட்டில் சொன்னதுனால உங்களுக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் பயம் இருக்கும்லண்ணே. பயம் இருந்தால் தானே ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்ற எண்ணமே வரும். பயம் இல்லைன்னா சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நீங்கள் திரும்பவும் அந்த தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவீங்கண்ணே. நீங்கள் முதல்ல அதை யோசித்து நல்ல ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மீனா, நடந்ததை யோசிச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அவன் எப்படி வேணாலும் போயிட்டு போகிறான், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான். அவன் என் புள்ளியே இல்லைன்னு நினச்சிக்கிறேன் நான். நீ இந்த மாதிரி வருத்தப்பட்டெல்லாம் இருக்காது மீனா. நீ இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கோவிலுக்கு போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் இங்கே இருக்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, நீ ரெஸ்ட் எடு. நான் உனக்காக கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்து உனக்கு நீரெல்லாம் வச்சு விட்றேன், சரியா? உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில இருந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே மீனா அட்டன் பண்ணி, அக்கா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனேக்கா, உண்மையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மீனா, என்ன விஷயம் கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, உங்கள் தங்கச்சியை அந்த குமாரவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மீனா சொல்கிற நீ சொல்கிறது எல்லாம் உண்மையா மீனா? இங்கே பாரு மீனா, அப்படி ஒரு விஷயம் நீ எப்படி நடக்கும்? அதுவும் அந்த குமரவேலு என்னோட தங்கச்சிக்கு முறக்கூட கிடையாது அப்படின்னு சொல்லவும், அதுதான்க்கா நானும் யோசிக்கிறேன். எதுக்காகக்கா இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? உங்கள் தங்கச்சி ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்களோட வாழ்க்கையை எதுக்காக இப்படி ஒருத்தனுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, என்ன மீனா சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் கூட தெரியவே தெரியாது. இந்த விஷயம் நீ சொல்லி தான் மீனா எனக்கே தெரியும். வீட்டில் போய் தான் கேட்கணும். நான் இப்போது வேலைக்கு வந்துட்டுருக்கேன் மீனா, இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் பேசிக்கிறேன். இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே பேசுங்கக்கா. நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகக்கூடாது.
பொறுமையாகவே அவங்கக்கிட்ட பேசுங்க. இந்த கல்யாணம் சுடருக்கு தேவை கிடையாது. முத்துச்சுடர் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்புங்க. எதுக்காக இப்போவே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டுல, நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் யாரும் என்னோட தங்கச்சிக்கிட்ட இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லவே முடியாது. நான் போய் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மாணிக்கமும் அதுக்கப்புறம் பாக்கியமும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுடரும் அப்போ தான் வராங்க. வந்த உடனே நம்ம சுடர் வந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, என்னம்மா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, என்னம்மா விஷயம்? இங்கே பாரு சுடரு, உனக்காக தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வா சுடரு, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாருமா, என்னம்மா ஆச்சு, ஏதோ ஒரு மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, உனக்கு ஒரு நல்ல சம்மதத்தை பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மா, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாருமா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேண்டாமா, நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க விரும்பல. நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாரத்தை கொஞ்சம் குறைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, நீ காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலைக்கு போய் அந்த பணத்துல எங்க குடும்பத்தோட பாரத்தை குறைக்கிறதுக்கு நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்ம குடும்பத்திலோட இருக்கிற பாரத்தை எல்லாமே குறைச்சி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அப்படி ஒரு கேவலமான ஒரு பணம் நமக்கு தேவையே கிடையாதுமா. இங்கே பாருமா, நம்ம சொந்த உழைப்பில் நான் சம்பாதிச்சு இந்த வீட்டில் இருக்கிற பாரத்தை குறைக்கணும்னு நினைக்கிறேன். அக்கா எப்படி இருக்காமா, அதே மாதிரி தான் அக்கா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பாருடி, உன் அக்கா தான் அவள் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அவள் வாழ்க்கை மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் அவள் தலை மேலே அவளே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாண்டி. நீயும் அந்த மாதிரியே இருக்க போறியா? உன்னோட வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் அமையாது. இப்படியும் உன் அக்கா வாழ வெட்டியே உட்காந்துட்ருக்காளே, உன்னை யார் கல்யாணம் பண்ணிட்டு போவான்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டி. ஆனால் இப்படி ஒரு சம்மந்தம் கிடைக்கணும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. நீ இந்த சம்மந்தத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அப்பா அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருமா, நீ என்னதான் சொன்னாலையும் இந்த சம்மதத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. நான் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமேல இருந்துட்டு கிளாப் பண்ணிக்கிட்டே வராங்க. இங்கே பாரு சுடரு, நீ சொன்னது தான் கரெக்டு. நீ சொன்னது தான் சரியும் கூட. இங்கே பாரு, அவங்க உனக்கு எந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? உலகத்திலே இல்லாத மாப்பிள்ளையை தேடி தேடி பார்த்து ஒரு பொறுக்கியை உனக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்கிற, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியலடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருமா, நீ யாரை மாப்பிள்ளையா சுடருக்கு பார்த்துருக்க, எதுக்காக இப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்த, எல்லா விஷயமும் எனக்கு தெரியுமா? உனக்கு வெக்கமாவே இல்லையா? சுடருக்கு அண்ணன் முறை வர வேண்டியவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இப்போ முடிவெடுத்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையாமா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருடி, உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆக போகுது. அப்படி இருக்கிறப்போ எப்படிடி அந்த குடும்பத்திலோட இருக்கிற முறையை வச்சு நம்ம பார்க்க முடியும்? இங்க பாருடி, அந்த குடும்பத்தில் இருக்கிற முறையை வச்சு பார்க்கறத விட அந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே நீ நம்ம சுடரு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன? இங்க பாரு சுடரு, நான் சொல்றவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். நீ சந்தோஷமா வாழ்றத பார்த்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படணும். அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சுடரு, யாரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா சுடரு அப்படின்னு கேட்குவோம். அக்கா, யாரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு கேட்குவோம். இங்கே பாரு சுடரு, எங்கள் மாமியார் வீட்டு எதிர் வீடு இருக்குல்ல, அதான் என்னோட மாமியாரோட அண்ணன், அவரோட பையன்தான் அந்த குமார். அந்த பொறுக்கைக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உனக்கு அண்ணன் முறை ஆச்சு. அண்ணன் முறை ஆகுதுன்னு கூட தெரிஞ்சும் இப்படி ஒரு கேவலமான முடிவு எடுத்திருக்கீங்களே. இங்க பாருங்க, என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை உங்களால பண்ணி வைக்க முடியவே முடியாது. என் தங்கச்சி நல்லா படிக்கணும், அவள் நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போய் அவளுக்கு அவள் மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும், வாயை மூடுடி, உன்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுன்னா உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையும் உன்ன மாதிரியே ஆக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்க பாருங்கம்மா, என்னோட வாழ்க்கை மாதிரி என் தங்கச்சி வாழ்க்கை மாறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு சொல்லுது,
நீ அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என் வாழ்க்கை மாதிரியே உன்னோட வாழ்க்கையும் நீ கெடுத்துக்காத. நீ நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் அதுக்கப்புறம் உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் உன்னை ஏற்றுக்கினா மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணணுமே தவிர வேற எந்த ஒரு காரணத்தை கொண்டோ நீ கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு, இங்கே பாருங்க இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை, இந்த வீட்டில் நாங்கள் 2 பேரும் உயிரோடே இருக்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் இந்த உலகத்தை விட்டு போயிடுறோம், அப்புறம் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, உங்கள் 2 பேரோட வாழ்க்கையை எப்படியாவது கரை சேர்த்தணும்னு நினச்சி நாங்கள் 2 பேரும் பாடப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தியா, அதுதான் நாங்கள் பண்ணுற பெரிய தப்பு, நாங்கள் 2 பேரும் உயிரோடு இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சுடர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா எதுக்காகம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அக்கா கரெக்டாக தானே சொல்லுது, அந்த குடும்பத்தில் போய் எப்படிம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற, அவங்க பணக்கார இருக்கிறதுனால அவங்க முறையே இல்லைன்னா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, எப்படிம்மா, அதுவும் இல்லாமல் அந்த பையன் ரொம்ப ரொம்ப பொறுக்கிமா, அந்த பையனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன், என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறியா நீ, பணம் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும்னு நினைக்காதம்மா, பணம் வந்து தேவைக்காக மட்டும்தான், சந்தோஷத்தை கொடுக்காதுமா அப்படின்னு சொல்லவும், அடைய கூறுக்கட்டவளே, பணம் இல்லாததுனால தானே நம்ம குடும்பமே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பணம் இருந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், அது ஒன்று தாண்டி இந்த உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது, அது எல்லாம் செழிப்போடு இருக்கிற ஒரு வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கடி, அதை பயன்படுத்திக்கிட்டே நீ சந்தோஷமாக வாழ பாருடி, இங்கே பாருமா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோமா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், என்னை படிக்க வைமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் என்ன தான் பேசினாலும் என்ன தான் சொன்னாலும் நான் சொன்ன மாப்பிள்ளைக்கு, அதாவது அவருக்கும் நம்ம சுடருக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது, என்னையா சொல்கிற, ஆமாம் 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 பாக்கியம், நீ சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற பையனுக்கு நம்ம சுடர் கூட எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு நானும் பார்க்குறேன், கண்டிப்பாக அப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன், நம்ம சுடரோட வாழ்க்கையை எப்படியாவது நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது சத்திவேலும் குமாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சத்திவேலு நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்பவே கோவமா, நீங்கள் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருடி, வீட்டுக்கு வந்தவங்களை ஏண்டி உள்ளே வாங்கன்னு சொல்லாமல் இப்படி அங்கேயே நில்லுங்கன்னு சொல்கிற, இங்கே பாருடி, உங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்தால் மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசுகிற, ஆனால் இவங்கள பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனேயே கோவமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கோவமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்திவேல இருந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்த பாக்கியம் இருந்துட்டு, அங்கே பாருங்கய்யா, வாங்கய்யா, ஏதோ என் பொண்ணு கோவத்தில் பேசுகிறா, அவள் பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்காதுங்க, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நம்ம சுடரை பார்த்த உடனே குமாருக்கு என்னென்னமோ பண்ணிடுது, ஒரு மாதிரி வெட்கப்பட ஆரம்பிச்சாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, பொண்ணு இந்த குடும்பத்தில் இருந்து பொண்ணு பார்க்குறீங்களே, பொண்ணு நல்லா இருக்குமான்னு யோசிச்சுப்பா, ஆனால் பொண்ணு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு நம்ம முத்துச்சுடர் இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆத்திரமாகவும் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்றதுக்காக ஒரு மரியாதைக்காக உங்ககிட்ட சொல்கிறேன், எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னோட தங்கச்சிக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால் முதல்ல நீங்கள் இங்கேருந்து எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சத்திவேல் இருந்துட்டு, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க உன் பொண்ணு அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க ஐயா, அவள் எதுமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, அவள் பேச்சை கேட்காதீங்க, உங்கள் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, அது யாராலையும் தடுக்க முடியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சுடர் இருந்துட்டு, மா கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, அவங்க குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போகணுன்ற எண்ணமும் எனக்கு கிடையாது, இந்த கல்யாணம் நான் பண்ணிக்க போகிறதும் கிடையாது, தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே, ஐயா அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் நீங்கள் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா, கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நான்
நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். அந்த நாளில் நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். நிச்சயதார்த்தம் வச்ச அடுத்த நாளே கல்யாணமும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரையும் சக்திவேலையும் அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் வந்துட்டு அப்பா எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சுடர் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம தங்கமயில வந்துட்டு சுடரோட வாழ்க்கையை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.